அனைவருக்கும் வணக்கம். தனது வாழ்க்கையை ரொம்ப தனிமையாகவும் சோகமயமாகவும் அதிக கனவுகளோட போராடிக்கிட்டோம் ஒரு பற்று இல்லாம விருப்பம் இல்லாம தனது தினசரி நாட்களை கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு நாள் இரவு ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அந்த பெண்ணுகிட்ட தன்னோட வாழ்க்கையை பத்தி, அதாவது அவனோட வாழ்க்கைனா என்ன, அதிக கனவுகள் அதீத கற்பனைகள் அதை வந்து பகிர்ந்துக்கிறான். அதாவது அவனோட வாழ்க்கை வந்து உற்சாகம் இல்லாம தான் இருக்குது. ஆனா அவனோட கனவுகளையும் கற்பனைகளையும் பத்தி அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது ரொம்ப உற்சாகமா நாடக நடையில அவ்வளவு அழகா விவரிப்பான். அதை அவன் விவரிக்கும் போது அவனோட கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்றத நம்மளால உணர முடியும். அந்த இரவுல அந்த பொண்ணை சந்திச்சது, அந்த பொண்ணுகிட்ட தன்னோட வாழ்க்கையோட கற்பனைகளை பகிர்ந்துகிட்டது எல்லாமே வந்து அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அன்னைக்கு இரவு அவனுக்கு தூக்கமே வராது. மறுநாள் இரவு வந்து சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்கேன், அது இரவு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி அந்த மறுநாளுக்காகவே அவன் வந்து காத்துக்கிட்டு இருப்பான். அப்படிதான் மறுநாள் சந்திக்கும் போது தன்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களையும் நடக்காத விஷயங்களையும் நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் அவன் தன்னோட கதையா அழகா சொல்லி முடிப்பான். இப்படி சொல்லி முடிக்கும் போது அந்த பொண்ணோட கதையை நீ சொல்லி முடிச்சுட்ட, எனக்கும் ஒரு கதை இருக்கு, நானும் சொல்றேன், அதையும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய இரவுகள் ஒரு 4 நாள் இரவுகள் தான். அந்த 4 நாள்ல வந்து இவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி போகுது அப்படின்றதான் இந்த கதை. அந்த பொண்ணுக்கான ஒரே சொந்தம் அவங்க பாட்டி தான் இந்த பொண்ணை வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்படியேப்பட்ட சூழல்ல அந்த பொண்ணோட வீட்டுக்கு வாடகைக்கு வரக்கூடிய இளைஞனை அந்த பொண்ணு காதலிக்க நேர்ந்தது. அந்த பையனை காதலிக்கிறான். அந்த பையன் வந்து வேலை விஷயமா வெளியில போக வேண்டியிருக்கு. அப்படி வெளியில வேலைக்கு கிளம்பும் போது அவன் வந்து என்ன சொல்லிட்டு போறானா, நான் கண்டிப்பா திரும்பி மீண்டு வருவேன், நம்ம திரும்பி வந்ததும் திருமணம் செஞ்சுக்குவோம், அது வரைக்கும் நம்முடைய காதல் தொடரட்டும் வளரட்டும், உனக்கு வேறொருத்தவங்களை பிடிச்சிருந்தா கூட நீ வந்து கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளலாம், அதுக்கு நான் வந்து தடையா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்படி அவர் திரும்பி வருவேன்னு சொன்ன காலம் வந்துருச்சு. ஆனா அவர் வந்து என்னைய வந்து பார்க்க கூட இல்ல, என்னுடைய காதல் என்னாச்சுன்னு தெரியல, நான் அதனாலதான் அவரை தேடி நான் இப்படி திரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தன்னோட கதையை சொல்லும். என்னோட காதலுக்கு நீ தான் துணை புரியணும், நீ தான் நல்லா நாடக நடையில நல்லா பேசுறியே, நீ வந்து நல்லா எனக்கு ஒரு கடிதம் எழுதி கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். இவனுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியாது. என்னால மனசுல வந்து 1000 கஷ்டம் இருந்தாலும் ஏன்னா அவன் வந்து அந்த பொண்ணை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவான். தன்னோட காதலை மனசுலயே வச்சுக்கிட்டு உன்னோட காதலனோட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு, நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி கடிதம்லாம் எழுதி கொடுப்பான். அந்த பொண்ணோட காதலன் வருவாரா, அந்த பொண்ணும் அவங்களோட காதலனும் சேருவாங்களா, இல்ல தன்னோட வாழ்க்கையவே ரொம்ப இருண்டு போனதா நினைச்சு தனிமையில வாடக்கூடிய இந்த இளைஞனுக்கு இந்த பொண்ணு வெளிச்சம் கொடுப்பாளா, அதான் இந்த கதை. நான் இப்ப சொல்லிட்டு இருக்க கதை வந்து ரஷ்யாவோட புகழ்பெற்ற எழுத்தாளர் பியோதர் தஸ்தவேஸ்கி அவர்கள் 1848 எழுதிய ஒயிட் நைட்ஸ், அதாவது வெண்ணிற இரவுகள் அல்லது வெள்ளை இரவுகள் அப்படின்ற ஒரு குறு நாவல் தான். எல்லாருமே இயற்கை படம் பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம், அழுதுருப்போம். அதுல வரக்கூடிய அந்த கடைசி கட்டம் எல்லாருடைய மனசுலயுமே வந்து ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த அருண்விஜய் வந்து தன்னோட மாஸ்க கலட்டுறதும், ஷாம் வந்து தன்னோட மாஸ்க மூடிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு விலக்குறதும், அது எப்படி இருக்கும் அப்படின்னா, காதல் தோல்வி இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி அந்த இடத்துல நம்மளோட இதயத்தையே அப்படியே புடுங்கி எடுத்து அப்படியே இதயத்தை கசக்கிற மாதிரி ஒரு வழி இருக்கும். அது வந்து எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். 2 பேரும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்கும். அருண்விஜய் எதுக்கு இடையில வந்தாரு, வராமலே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து திட்டிக்கிட்டு இருந்திருப்போம். அதுல வந்து நானும் ஒருத்தி தான். அந்த படத்துல அந்த கடைசி கட்டத்தை வச்சது அந்த இயக்குனர் கிடையாது, நம்ம வந்து பியோதர் தஸ்தவேஸ்கி அவர்கள் தான். இந்த வெண்ணிற இரவுகள் குறுநாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அந்த இயற்கை திரைப்படம். அது வந்து தேசிய விருது கூட வாங்கியிருக்கு. எதுவுமே வழியை கொடுத்தாதான் அது காவியமா மாறும். அந்த மாதிரி இந்த வெண்ணிற இரவுகள் இந்த குறுநாவலானது 170 ஆண்டுகளை கடந்த பின்பும் அழகான காதல் காவியம். அந்த இயற்கை திரைப்படமும் அதே மாதிரி ஒரு அழகான காதல் காவியம்.